ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ஸ்பெஷலான ராசி பலன்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஏன்னா டைரெக்டாக உங்கள் ராசி பலன்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேலும் எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாத புதியவராக இங்கே இருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்போர்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டுங்க. இதனால புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் தேடி தினசரி ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க. நம்ம இது தினசரி ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி 2023 வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் மார்கழி மாதம் 2ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி தினம் நண்பர்களே. சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒன்று. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் 11 குடையவன் 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. சந்திர பகவான் இருக்கிறார். அது மிகச்செலவான யோகமான அமைப்பு நண்பர்களே. ராசி அதிபதி இன்று தினம் 3ஆம் இடத்திலும் 5ஆம் இடம் வலுவாக இருக்கக்கூடிய வகையில் 5 குடைவன் அதில் வந்து ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு திடீர்னு சில உயர்வான சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அது எதுலன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பதவிகளில் திடீர்னு உயர்வு ஏற்படுங்க. உங்களது அலுவலக பணிகளில் இருக்கக்கூடிய வழக்கமான பணிகளை விட ஒரு படி மேலே போயிட்டு நீங்கள் அது ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு பெறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்கிறது. இனிமேல் அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்கும். சமுதாயத்திலும் உங்களுக்கு சில பதவிகளை அங்கீகரிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாள். மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்கி மன தெளிவு உண்டாகக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. வெளியூர்லேருந்து நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் குழந்தைகளுடைய கல்வி இப்பொழுது சிறப்பாக மாறும். உங்கள் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் ரொம்ப பாராட்டத்தக்க வகையில் அமைகிறதுனால உங்களுக்கு பெருமைப்படத்தக்க வகையில் நல்ல சூழல் உங்கள் பிள்ளைகள் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும். ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதியாக பழகக்கூடிய நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு வருவாங்க. சொசைட்டியில் உங்களுக்கு செல்வாக்கு கொடுங்க, பதவிகள் தேடி வரும். எனவே கெத்தான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. வியாபாரிகளுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்போது பயன்படுத்திக்கணும். அந்த மாதிரி சிறந்த வாய்ப்புகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. புதிய வாய்ப்புகள் தேடி வரும்போது அதை நீங்கள் கரெக்டாக கச்சிதமாக யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே இன்னைக்கு சாதகமாக கிடைக்கும். எப்படிப்பட்ட சவாலான வேலைகளும் உங்கள் அலுவலக பணிகளில் சாமர்த்தியமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்குதுங்க. எனவே சாமர்த்தியமான ஒரு வேலைத்திறன் காரணமாக நல்ல பாராட்டுகளையும் நல்ல காரிய வெற்றிகளையும் நீங்கள் பெற முடியுங்க. உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ எல்லாமே தக்க தருணத்தில் கரெக்டான நேரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. சின்ன சின்ன சிக்கலான சூழலை நீங்கள் சந்திக்கும் போது உங்களுடைய மன உறுதி அங்கே டெஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தங்க. ஸோ மன உறுதியோடு செயல்படுங்கள். சிக்கல்களை உங்களால் வந்து ஈஸியாக கடந்து நல்ல வெற்றிகளை பெற்று பரிசுகளை அள்ள முடியும். இந்த தினம் உணர்ச்சி பூர்வமாக சில முடிவெடுக்கும் போது நிதானத்தை இழந்துடக்கூடாதுங்க. ஸோ நிதானமாக செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியங்க. உங்களுக்கு மன அமைதி பெருகணும் அப்படின்னா மதம் சம்பந்தமான பணிகளில் நீங்கள் கொஞ்சம் முதலீடுகள் மேற்கொள்ளலாம். அது உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தர காத்திருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் ஒற்றுமையான ஒரு நாளாக அமையுங்க. சகோதர சகோதரிகள் உறவு வந்து பலப்படும். உங்களது சொந்த பந்தங்கள் வழியிலும் நல்ல ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க. நண்பர்கள் எல்லாம் பிரிந்திருந்தவர்களும் ஒற்றுமையாக சேரக்கூடிய வாய்ப்புகளும் இப்போது சூப்பராக இருக்கிறது. இன்றைய தினம் சில ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் பழகும்போது சில பொறுப்புகளை ஒப்படைச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த பொறுப்புகள் எல்லாம் திரும்ப உங்ககிட்டயே இப்போ திரும்ப வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இப்பொழுது உங்கள் காரியங்களில் இருக்கக்கூடிய வெற்றிகள் காரணமாக உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. உங்கள் தன வரவில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே அகலும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் சிறப்பாக கைக்கு வந்து சேரக்கூடிய நல்ல யோகத்தை இன்றைய தினம் நீங்கள் பெறுவீங்க நண்பர்களே. இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் மனம் குறைந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களுக்காக அப்செட் ஆகக்கூடிய சூழல் உங்கள் காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு இருந்தாலும் காதல் வாழ்க்கையில் நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பதன் மூலமாக ரொமான்ஸ் உணர்வுகளை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. இன்றைய தினம் மாறுபட்ட சில நடத்தை உங்கள் காதலர்கிட்ட நீங்கள் காண்பதனால உங்கள் மூட் அவுட் கொஞ்சம் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. மூடு கொஞ்சம் அப்செட் ஆகும். இன்றைய தினம் இருந்தாலும் நீங்கள் பொறுமையாகவே இருங்க. காதல் வாழ்க்கையில் எந்த கடுமையையும் நீங்கள் காட்டக்கூடாதுங்க. பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியம். ஈவன் உங்கள் மனம் குறைந்த காதலர் உங்ககிட்ட கடுமையாக நடந்துக்கிட்டாலும் கூட நீங்கள் பொறுமையாக தாங்க இருக்கணும். நிதானத்தை செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். இன்றைய தினம் வேலை ஊதியம் சம்பந்தமான பிரச்சனைகளில் சின்ன சின்ன சிக்கல்கள் வந்தாலும் அதெல்லாம் நீங்கி விடுங்க. உங்கள் வயதில் மூத்தவர்களுடைய சில சுமைகளை
நீங்க இன்னைக்கு தாங்க வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு ஏற்படலாம். அதை நீங்க சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குங்க. வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா தான், இன்றைய தினம் வியாபாரத்துல நல்ல தனலாபத்தை நீங்க பெற முடியும். எனவே கொஞ்சம் நீங்க ஃபோக்கஸ்டா வியாபாரத்துல இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. நிதானமா செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம். மாணவர்கள் உங்க வேலைகளை இன்னைக்கே முடிக்கணுங்க. நாளைக்கு வரைக்கும் தள்ளி போடுறது கண்டிப்பாக வேண்டாம். திருமண மாணவர்களுக்கு உங்க வாழ்க்கை துணையுடைய கடுமையான இன்னொரு பக்கம் இன்னைக்கு உங்களுக்கு வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் வருத்தங்கள் ஏற்படலாம். பொறுமை தேவைங்க. இல்லற வாழ்க்கையில் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள நீங்களும் உங்க வாழ்க்கை துணையும் உட்கார்ந்து அமைதியாக பேசுங்க. மற்றபடி உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை சூப்பராக இருக்கு. பிள்ளைகள் மூலமாக பெருமைமிக்க தருணங்கள் இருக்கு. அதை நீங்க என்ஜாய் பண்ண முடியும். சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். வேலையில தள்ளி போடாதீங்க. இன்னைக்கே முடிக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்கிறத புரிஞ்சு செயல்படுங்க. இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் சீராவதற்காக கொஞ்சம் பணம் நீங்க செலவழிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. இருந்தாலும் உங்களுக்கு நன்மை நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்கிறதுங்க. நல்ல செய்திகள்லாம் வெளியூர்லேருந்து வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அற்புதமான ஒரு நாள். நீங்கள் சாமர்த்தியசாலியாக இருப்பீங்க. அதனால எவ்வளவு பெரிய சவாலான வேலைகளை செய்து முடிப்பீங்க. குடும்பம் அமைதி பெறும். பதவி உயர்வுகள் கிடைக்கும். மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. நல்ல வாய்ப்புகள் வியாபாரத்தில் கிடைக்கும். எல்லா உதவிகளும் கிடைக்குங்க. அதை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் வெற்றிகளை பெற முடியும். சிறப்பாக நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும்னு பார்க்கும்போது, இந்த தினம் நீங்கள் லைட் ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க. லைட் ப்ளூ கலர் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு லக்கியஸ்ட் நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 1ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பராக இருக்கீங்களோ, இன்றைய தினம் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி மனத்தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. நல்ல செய்திகள் உங்களுக்கு வெளி மாநிலத்திலிருந்து அல்லது வெளியூர்லேருந்து வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது. சிறந்த ஒத்துழைப்பை உங்கள் நண்பர்கள் தருவாங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உதவிகள் நிறைந்த நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு புதிய பதவிகள் தேடி வருங்க. சமுதாயத்தில் அந்தஸ்து உயரும். அதனால செல்வாக்கணக்கு எத்தனை ஒரு நாளாக அமைதுங்க. ஏதாவது போட்டி விஷயங்கள் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா அதில் ரொம்ப முக்கியமான ஆர்வத்தை செலுத்தி முதலிடம் வைப்பீங்க. ஸோ முன்னாடி போட்டிகளில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள். அதில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ எதிர்பார்த்திருந்த இடத்துலேருந்து அந்த உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. நல்ல வாய்ப்புகள் வியாபாரிகளுக்கு இருக்கிறது. உங்கள் வேலைகளை சிறப்பாக சாமர்த்தியமாக செய்து முடிப்பீங்க. நிறைய உதவிகள் எல்லாமே உங்களுக்கு தகுந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.